சொல்ல விரும்புகின்றேன். இங்க அமர்ந்திருக்கிறதுனா நாம் யார் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் நான் சொல்ல போது வித்தியாசமான கண்ணோட்டம். என்னை பொறுத்தவரை அல்லது இந்த தேசத்தை பொறுத்தவரை ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது அசிக்க முடியாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நான் உண்மை என்று கருதுகிறேன். மனிதன் மீண்டும் 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 நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறார். இந்த பிறவியில் இந்த கல்லூரியில் நீங்கள் மாணவர்கள் பட்டம் பெறுகிறீர்கள். ஆனால் உங்களுடைய உட்பிரிவினை நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரிகிறது. என்னாலே பார்க்க முடியாது, ஊகிக்க முடிகிறது. 1947 காலத்தில் நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டு எதிர்த்து எல்லாம் மறைந்தார்கள். ஒரு சுப்பிரமணிய பாரதி, ஒரு பாபு சிவகுமார் பிள்ளை, ஒரு தனசிகராதி அநேகமாக இங்குதான் இருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். அந்த காரணம் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக வாழ்ந்தார்களோ, நான் புரட்சிகளுடைய வாழ்க்கையில் அதிகமான பெருவாரியான வாழ்க்கையை படித்திருக்கிறேன். அவர்கள் தூக்கிலே ஏறும்போது சொன்ன வாசகம் நன்றினா, பாரத்தாயே உன் மடியிலே நான் இப்பொழுது மனதாக அர்ப்பணமாகிறேன். நான் மீண்டும் உன்னுடைய மடியிலே இருக்கிறேன். ஒரு பூர்ண சுதந்திரம் பெறுகிறவரே ஓயமாட்டேன் என்று சபலம் எழுதத்தான் எழுதியிருக்கிறார். 1947 ஆகஸ்ட் 15 நாம் சுதந்திரம் பெற்றோம். உண்மை மகிழ்ச்சி. அது பூர்ண சுதந்திரம் அல்ல. இப்போது பூர்ண சுதந்திரத்தை நோக்கி நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் நான் கண்ணாலே பார்த்து அமெரிக்காவிலிருந்து கப்பல் கப்பலாக போதுமே நமக்கு அவர்கள் தானமாக தந்தார்கள். வேறு வார்த்தை என்பது சொல்லலாம். மருத்துவத்திற்காக அந்நிய நாட்டை அதே நாட்டில் நாம் கையேறி நேர்ந்தோம். ஆனால் சமீபத்தில் பொருளாதார காலத்தில் 40 மருத்துவமனை எனக்கு இருக்கிறது. ஆனால் இந்த பாரத தேசம் கொஞ்சம் கொஞ்சமாக 47 தொடங்கி ஆட்சிக்கு யார் வந்தார்களோ அவர்கள் தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக செய்த முயற்சி, இப்போதும் செய்து கொண்டிருக்கும் முயற்சியின் காரணமாக நம்முடைய பாரத தேசம் 5வது இடத்தில் பொருளாதார ரீதியாக இருக்கிறது. விரைவிலேயே நாம் முயற்சி செய்தால் 3வது இடத்தை அடைய முடியும். அது பெரும் வெற்றி. அந்த வெற்றியை நோக்கி அடைவதற்காக சத்தியமாக இறங்கி கொண்டு நான் என்பதில் எழுதிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் உங்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் தான் இந்த பாரதத்தினுடைய பூர்வ சுதந்திரத்தை பெறுவதற்காக அந்த போராட்டத்தின் கள வீரர்களாக நல்ல வேலை மாணவர்களாக நல்ல முறையிலே பயின்று அதில் குறிப்பாக நாடு வேறு வேண்டும் என்பது எவ்வளவு புண்ணியம் வாழ்வு உத்திகளை வளர்ந்து வேறுபடுவதற்கான வாய்ப்பு வாழ்ந்தார். பொதுவாக பட்டப்படி முடித்துவிட்ட பிறகு நம்மிடத்தில் உனக்கு என்ன தெரியும், தேவை அது சரிப்பா, உனக்கு என்ன தெரியும், அந்த கேள்விக்கு பதில் தெரியாது. ஆனால் இங்கே யாரெல்லாம் பட்டம் பெற்றார்களோ அவர்களோ பட்டம் பெற்றிருக்கிறார்கள். அவருக்கு என்ன தெரியும் என்பதற்காகத்தான் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் நீங்கள் சிறப்பானவர்கள். எனவே உங்களிடம்தான் பாடல் இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் எல்லாம் உயர்ந்து இந்த தேசத்தை ஒரு பரிபூர்ண சுதந்திரம் பெற்ற தேசமாக